ஏன்னா அறக்கொடைகள் செய்வதற்கு 1000 பேர் இருக்காங்க, அந்த கொடையை செம்மையாக செய்வதற்கு ஒருவர் தான் இருக்கிறார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மங்கையர்கரசியார் அறநெறி அறக்கட்டளை இவர்களெல்லாம் கையிலே பெருமாள் உணர்த்த அந்த அறக்கட்டளை துவங்கினார்கள். மிக மிக எளிமையாக இன்றைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் மறந்து போகக்கூடிய சூழல் அமைந்த போது குழந்தைகளுக்கு நம்முடைய கலாச்சார பண்பாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? அறநெறி ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்களை உருவாக்கி பல ஆங்கில வழி பள்ளி கல்வி நிலையங்களிலே நம்முடைய புராதன பண்பாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் பெரியோர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அடியேன் இசைக்கும் நம்முடைய அண்ணா இயலுக்கும் இருந்தார்கள். அது இன்று பல்வகையாக கொங்கு நாடு முழுவதும் மிகச் சிறந்த முறையிலே திருநீர் பூசினார்கள், உருத்திராக்கம் அடைந்தார்கள், ஏதோ பஞ்சாட்சரம் சொன்னார்கள், சில பதிகங்கள் சொன்னார்கள். அதை பண்ணோடு பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவா இறைவன் சிதம்பரத்துல தான் துவங்கினார். ஏன்னா நம்ம நடராஜா சன்னதி இருக்குன்னா அங்க என்னென்னலாம் இருக்கணும்? பெருமாள் இருப்பார், பெருமாட்டி இருப்பார், பக்கத்துல 12 திருமுறை கோயில் இருக்கும், பதஞ்சலி வியாக்கரபாதன், இந்த பொய்க்கால் முனிவர்கள்லாம் பெருமாளோடு வந்தவர்கள். அவங்க பக்ததியில தான் அந்த வழிபாடே நடக்குது. சிவாகம வழிபாடு தில்லையும் கிடையாது. நம்முடைய ஆலய வழிபாட்டுக்கு ஒரு முறை உண்டு, அங்க ஒரு முறை உண்டு. அது பொழுது அந்த பெருமாள் திருவடியில வேற என்ன நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சுவாமி திருவடியில ஒரு குட்டி முழவு, அதாவது மணிமுழவுன்னு பேர். அந்த மணிமுழவு முழங்குவதற்கு ஒரு பூதம் உட்கார்ந்து வாசிட்டு இருக்கும். அதுக்காக இந்த பக்கம் 20, அந்த பக்கம் 24 பெருமக்கள். அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கேன்னு அம்மையார் வேண்டிக் கொண்டார். அவர் இன்றும் மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றார், பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார் எல்லாருடைய உள்ளத்திலும். அதுபோல எல்லார் உள்ளங்களும் இருக்கும் வரை நம்முடைய தியாகராஜன் அண்ணா இருந்து கொண்டே இருந்தார். ஏனென்றால் இவர்கள் பெரிய ஒரு சிறு தொண்டர். இவர்கள் பணி வானலாக இருக்கு. நம்முடைய கலாச்சாரம் எல்லாம் யாரு பூனைக்கு மணி கட்டுறதுங்கிற ஒரு நிலை இருக்கு இந்த காலச்சூழல். சுவாமி தாங்கோன்று ஈசனா, நாமெல்லாம் சைவத்துக்குள் சென்று அந்த மரபை பின்பற்றி பிறந்த பயனை அடைவதற்காக தான் தோத்திரம் சாத்திரம் பல்வகையா நமக்கு 12 திருமுறைகளை கொடுத்துள்ளார்கள். நாமும் தெரிந்தவாறு இறைவன் திருச்செவிகளிலே திருமுறைகளை விண்ணப்பம் செய்கிறோம். தெரிந்த அளவிலே சாத்திரங்கள் படி வழிபாடுகளை செய்து வருகின்றோம். ஏனென்றால் நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லாத விளக்கங்களே இல்லை. தோத்திரமும் சாத்திரமும் ஆனாதாமே சொல்லிவிட்டார். இறைவனுக்கு புரிந்த மொழிகளிலே மிக சிறப்பான வழிபாடுகளை கொங்கு நாட்டிலே தான் முதலாக துவக்கம் பெற்றது. அந்த விதையை போட்ட பெரியவர் நம்முடைய பட்டியப்பனார் ஐயா அவர்களுக்கு 2 கண்களாக தெரிந்ததில் மிகச் சிறந்த ஒரு கண்கள் நம்முடைய தேவராஜையா. இவர்களெல்லாம் வகுப்பு எடுத்துதான் நம்முடைய தேவார பாடசாலையிலே ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொங்கு நாட்டு ஞான சம்பந்தம் தோன்றினார். ஏனென்றால் ஊக்கம் என்பது மிக முக்கியம். நாங்கள்லாம் பாடசாலையில் படிக்கும் போது எங்களுடைய குருநாதர் எங்களுக்கெல்லாம் ஒரு காரண பெயர் வச்சு விடுவார். அது தந்தைக்கும் மகனுக்கு உண்டான உறவு, பிள்ளைக்கு விளையாடும் உள்ள. அது போல பாடசாலையை முடிச்சுட்டு 5 ஆண்டு முடிச்சு சான்றிதழ் பெற்றுட்டு அவன் ஊருக்கு போயிட்டு திருப்பி பாடசாலை ஞாபகம் வரும். அப்ப ஐயாவை பார்க்கணுங்கிற பாசமும் பக்தியும் அப்பதான் தோணும். அது வரலாம். அந்த 5 ஆண்டு படிக்கும் போது இவர்கிட்ட இப்பதான் வெளியில போறான்னு தோணும். தற்சமயம் வரை அடியேற்ற படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நிலைதான் நான் சொல்லுவேன். அதுக்கு உதாரணம், இப்போ ஒரு பையன் இங்க தங்கி நல்லூர்ல பணி செய்யக்கூடிய பையனே சாந்து. அப்ப தெரியலையா? என்ன இப்ப நேரம் வாய்க்காது, கல்லூரி பஸ் கிடைக்காது, கிடைச்சாலும் இது ஏற முடியாது. அந்த நிலையில தான். அப்ப எங்களுக்கு குருநாதரை பார்க்க போனோம்னா அவர் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை, வாங்க உதாரணத்தை வாங்க. இவரெல்லாம் ஒரு சங்கூஜமா இருக்கும், ஒரு நெகிழ்ச்சியாகவும்
ஒன்று ஐயா வாங்க ஓகாமூர்த்தின்னு சொல்லிட்டாரு, அது நமக்கு ஒரு பெருமை. ஆனால் நம்மளை போய் ஐயா அப்படி சொல்கிறாங்களே, ஏன்னா நம்ம அவங்க காலடியில் பிறந்து வளர்ந்தது தானே. அறியாமை போக்குவரத்து தான் குருநாதர். அந்த அறியாமத வயதில் தலை கூட செய்ய தெரியாத வயதில் நாங்கள் பாடசாலைக்கு போனோம். எங்களுக்கு எப்படி எப்படிலாம் வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் தேவாரம் படித்து ஓதுவாரம் வந்துட்டீங்கன்னா சோழ நாட்டில் தான் தலைகள் ஜாஸ்தி, அதிகமான பாடல் கொடுத்த தலைகள். அங்கே தான் ஓதுவார பணிகள் கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது கை நிறைய காசு கொடுக்க மாட்டாங்க. தங்கத்துக்கு விருது கொடுப்பாங்க. 6 மாதத்துக்கு நெல் கொடுப்பாங்க. அப்போ தான் அறுவடையாகி வரும். இதை வச்சு நீ வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போவ? யார் உனக்கு இருக்கா இறைவனை தவிர அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, சுந்தர திருமுறை அதிகமாக பாராயணம் பண்ணா உனக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுப்பாரு. அதோட ஒரு சிறப்பு சொல்லுவாங்க, எனக்கு 2 குருநாதர்கள் பிறப்பால் ஒருவார் பரம்பரையில் வந்ததுனால எனது தந்தையாரிடமே நான் முதல் சமய தீட்சை பெற்றேன். தந்தையாரிடமே முதல் திருமுறை பயிற்சி பெற்றேன். எனது குருநாதரிடம் சென்று திருமுறை பயிற்சி பெறும் காலத்திலே சிவதீட்சையும் அவரிடமே பெற்றேன். ஏனென்றால் அவர் பண்ணக்கூடிய ஆன்மார்த்த உடையவர் பூஜையை 3 ஆண்டுகள் அடியேன் பண்ணினேன். இந்த பெரும்பேறு உலகத்தில் யாருக்கும் கிடைக்குமா தெரியல, கிடைத்ததா தெரியல. அப்பெல்லாம் அடி ஒத்த அப்படிதான் சொல்லி சொல்லி சொல்லிதான் அந்த வல்லின வெளியினம் உச்சரிப்பு இருக்கல்லவா, அந்த உச்சரிப்புகளை இவங்க திருப்புவாங்க. அப்ப சொல்லி சொல்லி அடிப்பாங்க. கத்த கத்தையா எண்ணிவே எனக்கா நாங்கள் 3 பேர் சொல்லுவார். எங்க கோபத்தில் சொல்லி அந்த வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை சொன்னா அவனுக்கு ரோஷம் வரும். பாட்டை மனப்பாடம் பண்ணுவான், பாடுவான் அப்படிங்கிற எண்ணம். திருமந்திரத்திலே கோலோச்சி சொல்லிக் கொடுக்காத பாடம் ஆகாது மூலர் சொல்றார். அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு மகா ஞானி புருஷர் திருமுறையை தழைப்பதற்காக ஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர், மணிவாசகராக ஒருவராக தோன்றியவர் எங்களது வெற்றி வேலாயுத பெருமான். எங்க ஐயா பேரை சொல்லும் பொழுது அவர் நான் நினைக்கும் பொழுதுதான் எனக்கு பெரும் எழுப்பு வரும். முதல் சாமிநாதன் தருமபுரம் சாமிநாதன், கடைசியில் பழனி சாமிநாதன், நல்லா அளவு போட்டு திரும்பி பிடிச்சி அடிச்சார். இன்னைக்கு நான் இங்கே உட்கார்ந்து பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கேன். பல நாடுகள்ல இருந்து அலைபேசி மூலமா பேச்சு கேட்பாங்க. ஆர்வத்தில் ஒரு மாசம் வருவாங்க. நான் எடுக்கிறது இல்லை. ஒரு 2-3 பேர் தொடர்ச்சியா அவங்க தொந்தரவு பண்ணினால்தான் எடுப்பது என்று ஒரு 2-3 பேர் எடுத்தேன். ஒரு சில ஆண்டுகள். ஒருவர் மட்டும் வயது முதிர்ந்தவர் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் நான் அடுத்தடுத்து போகும்போது உதாரணங்கள் சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அண்ணா சொன்னார்கள், தேடி சென்று திருக்கடியேற்று நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். அது சத்தியம். இந்த கோவில் இந்த ராஜ்யாபாளையம் பிரிவில் எப்படி வரணுங்கிறதுக்கு இறைவன் எப்படி இந்த கோயிலை உண்டு பண்ணுவதற்கு நம்முடைய அன்பர்களுக்கு எண்ணத்தை உயிர்த்தாரோ, இதுக்குதான் அழகா ஒரு பாட்டு சொல்லலாம். எல்லாரும் எடுத்தோடனே ருத்ராட்ச மாலை எடுத்து ஜெபம் பண்ணி முடியாது. ஞானசம்பந்தர் சொல்றார், நெக்குள் ஆர்வம் மிக பெருகி, முதல்ல ஆர்வம் வரணும், அது மிக பெருகி வரணும். நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைத்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணு. அப்படி நாள்தோறும் அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணினால் பெருமான் தக்க வானவரால் தகுவிப்பான். அதற்கு மூலமா விளங்கக்கூடியது நக்கல் நாமம் நமச்சிவாயம். இதற்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி ஒவ்வொரு பதிகத்திலையும் நாம பாடக்கூடிய பாடலினுடைய பொருளை உணர்ந்து சொல்லணும். மும்மூர்த்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. வாழும் மாணிக்க வாசகரா அண்ணா உட்காந்துட்டார். நம்ம கண்டுக்கலாம் அப்படித்தானே தெரியும். நம்ம மாணிக்க வாசகரால என்னவா இருக்கும் நமக்கு தெரியாது. 7 கடல் மணலில் அடர்மி நதியம் எனது இடப்பறவைன்னு அருணகிரி சொன்னார். அப்ப பல லட்சம் பறவைக்கு முன்னாடி நாம மணிவாச காலத்தில் என்னவா இருக்கணும்? புல்லா இருக்கணுமா, கூடா இருக்கணுமா, புழுவா இருக்கணுமா தெரியாது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய அறப்பணிகள் எல்லாம் செய்தவர் இவர் அருகாமல் இருக்காத நாங்கள் பாடும் பணியும் பணியாக இருக்கு. அவன் நாம விட்டா அவனுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு ஓதுவார் பணி கிடையாது, நீ பண்ணக்கூடாதுன்னு அரசு நினைச்சிருச்சுன்னா எப்படி பிச்சை எடுக்கிறது கூட எனக்கு தெரியாது. எப்படி இறந்து வாழ்வதுங்கிறது எப்படிங்கிறது கூட எனக்கு சொல்ல தெரியாது. அந்த நிலை பாரம்பரியமா அந்த ரத்த நாணங்கள் ஓடுவது திருமுறையை பொறுத்து வேற ஒன்றுமே இல்லை. அப்படி குணத்தில் உணர்வே இந்த குணங்களுக்கு வந்தோம், பாடினோம். இங்கே உள்ள அன்பர்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. அந்த பெருமானை பார்த்தோம்.
இங்கே ஒரு 12 பெண்கள் வேணும் ஐயா பதிகமாக பாராயணம் பண்ணுறதுக்கு நம்முடைய மாணவர் கேட்டார். அந்த பள்ளியில் நான் அப்படி இப்படி சொன்னேன். அது திருவருள் அது மாதிரி அமைஞ்சது. 12 திருமுறை முற்றோதல் தளத்தில் இந்த கோவில் நடந்தது. அதுபோல் இந்த எண்ணத்தை உதித்து இவ்வளவு அழகான ஆலயத்தை உருவாக்கணும்னு அவங்க எண்ணத்தில் நினைச்சாங்க. அண்ணாமலையாருக்கு மேல அம்பலம் உண்டா, நடராஜ பெருமாள்னா அம்பலத்தில் ஆடுவார், அண்ணாமலையார் அம்பலத்தில் இருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. முருகப்பெருமான் அண்ணாமலையில இருந்து பிரபுடதேவ மகாராஜனுக்கு அருள் புரிந்தார். இங்க பிரபுன்னா அவருடைய கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர். அவருக்கு ஒருத்தர் அண்ணாமலை. இதெல்லாம் காரண காரியம் இல்லாமல் நடக்காது. அதனால இன்னைக்கு துவக்க நாள் தான். திருமுறையை கற்று அதனுடைய பயனை பல வகையாக சொல்லலாம். ஒரு ஆங்கில பேப்பரை கொடுத்தீங்கன்னா திருன்னு பார்த்துட்டு மொழிட்டு தான் தெரியும், படிக்க தெரியாது. ஆனால் திருமுறை போக முடியாத இடங்களெல்லாம் போக வச்சது எங்களை. பாரத பிரதமர் திருமூல தேவநாயனார் துவங்கி நந்தியம் பெருமான் உபதேசம் பெற்றதிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாபநாசம் சிவன் பாடி வச்ச தமிழ் இசைக்கியத்தினை முதற்கண்டு செங்கோல் விழாவில் அவர் வீட்டில் பேசி உருவாக்கக்கூடிய திருவடியை எடுத்து வணங்கினார். கண்டுபிடித்து பார்க்க அடியேன் துவக்க வாய்ப்பு கிடைச்சது. இது மாதிரிலாம் ஒரு பெரிய பெரிய சாதனைகளுக்குரியது திருமுறை. ஏன் ஒருவர் எழுதுவார், ஒருவர் வெட்டு போடுவார். அந்த வெட்டுக்கு இந்த கீர்த்தனையில் ஒரு பேர் வைப்பார். அது இந்த ராகம் வேண்டாம், அந்த ராகத்தில் அந்த பண்ணில் வாங்கலாம் அப்படின்னு போடுவார். அதெல்லாம் இயற்றியது இறைவனே ஆட்கொண்டு பாலை கொடுத்து சூளை கொடுத்து அடிமை ஓலை காட்டி காலை காட்டி ஆட்கொண்டது தேவாலய திருவாசகம். இவையெல்லாம் அருளியது. ஆகினால்தான் இதுக்கு தமிழ் வேதம் என்ற பெயர். எடுத்த உடனே ஞானசம்பந்தன் சொல்றார், ஒரு நெறிய மனம் வைத்து உடன் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ். இந்த திருநெறிய தமிழ் அருநெறிய மறை. அப்ப இதை தொட்டவர்களுக்கு ஏதேனும் குறை வருமா? வராது. நம்முடைய புராணங்களை சொல்லணும்னா மார்க்கெட்டேற ஒரு உதாரணமா சொல்லலாம். விதியை மதியால் வெல்லலாம். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா 16 வயது தான் அவருக்கு விதிக்கப்பட்டது. ஞானமான அறிவுள்ள குழந்தை 16 வயது வேணுமா, அறிவு குறைந்த 80 வயது குழந்தை வேணுமான்னு பெருமான் கேட்கும் பொழுது எனக்கு 80 வச்சு நான் இந்த பேசணும் இல்லையா, எனக்கு 16 போதும் கேட்டாங்க. தந்தையினர் பெருமான் கொடுத்தார். அந்த அவர் கற்ற நன்னெறி நூல்கள் மூலமாக 16ஆம் அறிவை இறுதியிலே இறைவனை கட்டி தள்ளினார். இறைவன் ராஜாக்கள் தர்மராஜான்னு சொல்லக்கூடிய யம தர்மராஜனுக்கு ஒரு பேர் உண்டு. அவனை அடக்கி ஆளக்கூடிய ஒரே தகுதி பெருமானுக்கு மட்டும்தான். காலனை காலால் கடிந்தான் அடியவர்கார். அந்த வகையில சென்று தொழுமைகள் தில்லையுள் சிற்றம்பலத்து அப்படின்னு நாவுக்கரசர் சொன்னது போல திருமுறைக்கு ஆணி வேறாக இருக்கக்கூடியது தில்லை. அந்த தில்லையிலே முதலியார் பாடசாலையிலே பல உருவாக்கங்கள் பயின்றாலும் எங்களது குருநாதர் அங்கு பயின்று தருமை ஆலயத்திற்கு வந்தார். 66 ஆண்டுகள் தேவார ஆசிரியராக பணி செய்தார். முதல் மாணவன் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா பல லட்சம் பேரை திருநீர் அடைய வைத்தார், உத்தராக்கம் அடைய வைத்தார். பல வரலாறுகள் சொல்லலாம் ஐயா சொன்னார். அதே போல கடை மாணவனாக நானும் எங்கள் ஐயா திருவடியிலிருந்து வந்தவன் கரூர் சுவாமிநாதன் எனக்கு ஒரு பேர் ஆண்டம் கொடுத்துருக்க. பழனிப்பதியில் பிறந்து வளர்ந்து கரூரில் வந்து திருப்புகழ் ஒரு வார்த்தை உண்டு, பழனி மலையில் வாழ வந்த பெருமாளே பிரசூதி சிவாக்கியம் உணர்வோமே. அதுபோல வாழ்வாதாரத்துக்காக அரசு பணியை ஏற்று கரூர் பிரசூதீஸ்வரர் திருப்பதியில் தான் எங்களது மாவட்ட அரசு செய்தி துவங்கியது. அந்த பெருமாளுக்கு தான் இப்போ பணி செய்து இருந்தோம். அதனால எங்களுக்கெல்லாம் தாயும் பிரசூதீஸ்வரர் திருப்பதி நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். இந்த தளத்துக்கு இசை நிகழ்ச்சி பல ஆயிரம் இடத்துக்கு போயிருக்கோம். இந்த இடத்துக்கு தான் வந்தோம். ஏதோ இறைவன் நமக்கு உணர்ந்து அந்த லாபே சொல்லும். வாய்ப்பு இருக்கு, திருமுறை வகுப்பு இந்த இடத்துல எடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அதனுடைய விரைவு இந்த மாலை பொழுதுல இந்த ராஜாவோடு இந்த நடராஜாவும் சேர்த்து இருந்து 7 திசையுமாக இங்கே துவக்க நாளாக உள்ளது. துவக்க நாளில் ரொம்ப பெருசாக நம்ம பாடம் எடுத்துக்கூடாது. சம்பிரதாயம் தான். நமக்கு இசைக்கு ஞான சம்பந்தம் மிக அழகாக உதாரணமாக பல பதிவுகள் பாடியிருக்கார்.
7 7 4 3 7 7 பந்தத்தால் வந்தப்பாக ஒரு பதிகத்துல கடைப்பாடல் சொல்லுவார். 7 7 என்னையா 7 7? ஒரு பண்டிசைக்கு ஆதாரமாக இலக்கணமாக விளங்கக்கூடியது 7 சொற்கள். ஏறு நிரல் 7 சொற்கள், இறங்கு நிரல் 7 சொற்கள். 4 3 ஒரு புகைவண்டி விரைந்து போனாலும் நின்றாலும் நடந்தாலும் துரிதமா போனாலும் அதுக்கு தண்டவாளமும் ஒன்று இருக்கணும். அது அரைஞ்சி கூட இருக்கக்கூடாது, அரைஞ்சி குறைச்சிருக்கூடாது. இதுதான் தடப்படணும். அதுபோல ஒரு பாட்டு வண்டி போகணும்னா அதுக்கு தாளம் தான் இயக்குதல். அதுதான் 4 4ங்கிற சதுசரஜாலம் தக்கத்தின் அப்படின்னு இந்த நடைமுறைலாம் பாட்டு இருக்கும். தக்கத்தின் பிறகி பட்டசடை முடியிடை பெருகிய பூனால் கூட யாவாதினை இந்த சண்டத்தை போடுறோம். 3 தக்கிட்ட அங்கமும் வேதமும் ஓதுனாவர் அங்கட நாடும் அடிவரவன் எல்லாம் நட்டப்பாடப்பட்டான். திருமுறை என்ற புராணத்துல உமாபதீஸ்வரம் தில்லையிலே அறிவித்தார். நட்டபாடைக்கு 8 கட்டளை. கட்டளை என்றால் என்ன? அதற்கு 3 வகையா நாம் பெயர் மாற்றி சொல்லலாம். ஒன்று சீர்பிரித்து பாடுதல், இன்னொன்று தத்தகாரம், இன்னொன்று சந்த முறை, இன்னொன்று கட்டளை. கட்டளைங்கிறது இப்படிதான் அப்படின்னு நமக்கு ஆணித்தரமாக கொடுப்பது. அந்த வகையில் 8 கட்டளை திருமுறைகளை தேடி எடுக்கும் பொழுது 4 கட்டளைகள் சீதளமாகிவிட்டது. கிடைக்கப்பட்டது 5. அப்ப அந்த நட்டபாட பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எடுத்த உடனே இறைவன் ஞானப்பாலை ஊட்டி முதல் பாடினார். தேவாரம் தோடுடைய செய்யல், அது ஒரு சந்தம். அடுத்து அங்கமும் வேதமும் ஓதுனாவன்ற ஒரு சந்தம். அடுத்து உண்ணாமுறை உமையாளும் உடனாகிய ஒருவன் என்ற ஒரு பாடலுடைய சந்தம். அடுத்து பிறையடி படச்சடை முடிகின்ற ஒரு பாடலுடைய சந்தம். இது 4 வகையான சந்தங்கள் ஞானசம்பந்தர் பாடினது. திருக்கழிக்குன்ற பதிகத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது ஒன்று செய்த கொடுமையா பல சொல்லவே என்ற ஒரு பதிகம், அது ஒரு சந்தம். இப்படி 5 வகையான சந்தங்கள் நமக்கு கிடைச்சது. இந்த 5 வகையான சந்தங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது என்ன? ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கணும்லவா ஒரு வீட்டில இருந்து. இப்போ எத்தனை வகையான சீர்கள் கொடுப்பீங்க? அவரவர் தகுதிக்கு எத்தனை வகையான சீர்கள்லாம் கொடுப்பீங்க? அத்தியாவசியமான சீர் என்ன கொடுப்பீங்க? உண்பதற்கு தட்டு கொடுப்பீங்க, கணவன் மனைவி. அடுத்த 2 பிள்ளைகள் பிறந்தால் அதுக்கு சேர்த்து 4 தட்டு கொடுப்போம். வசதி படைத்தவர் 40 தட்டு கொடுப்பாங்க. பித்தளையில் கொடுத்துருந்தாங்க, இப்போ சில்வரில் கொடுக்குறாங்க. வசதி படைத்தவர் வெள்ளித்தாள் தட்டு கொடுப்பாங்க. அதே போல அருந்துவதற்கு சொம்பு, டம்ளர் இது போன்ற கொடுப்பீங்க. அணிந்து கொள்வதற்கு ஆடை ஆபரணங்கள், பொருளாதாரம், இப்படி பல்வகையான சீர்கள் கொடுக்குறாங்களா. இறைவன் கொடுத்த அந்த ஞானப்பாலும் சூளை நோயும் அடிமை ஓலையும் காட்டி ஆட்கொண்டதன் மூலமாக ஞான சம்பந்தரை போல சந்தம் பாடியவர் உலகத்தில் இன்று வரை யாரும் இல்லை. உண்மை. அதை நாம் கற்று உணர்ந்தால் தானே வேறுபாடு என்ன நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதற்காக இந்த பண்டிகை வகுப்பு முதலிலே தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போன்னு மூலர் சொன்னார். தேனை உண்டவனுக்கு தான் அது அந்த சுவை என்னங்கிறது தெரியும். அதுபோல இந்த பண்டிகை மரபுனா என்னங்கிறது நீங்க அடிப்படையிலிருந்து கற்றுக்கொண்டால்தான் அதனுடைய தாற்பயம் புரியும். எடுத்த உடனே நம்ம சொல்லிட்டா உடனே புரிஞ்சாங்க. இதுக்கு 4 வகையான பாடங்கள் உண்டு. நம்முடைய ஞானசம்பந்த பெருமானோட சந்தங்குள் சம்பந்தன் தமிழ் உரை போர் தக்க உரை முத்திப்பதிவிலே சொல்றார். சந்தையால் தமிழ்ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏற்றவல்லாரெல்லாம் பந்தவாசம் மறுத்து வருகிறார்கள். சுந்தரர் சொல்றார். சந்தம் பலவும் பாடும் அழியார் கண்கள் காணாது. இப்படி சந்த முறைகள்ல தான் இந்த தேவார பதிவுகள் அமைந்தது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எங்க ஆசான்ட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அதுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கார். அந்த வழிமுறையினால தான் இன்ன வரைக்கும் தேவார உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவார துறையில மட்டும்தான் பண்டிகை மரபுன்னு ஒன்று இருக்கு, மரபொழி பண்டிகை ஒன்று இருக்கு.
திவ்ய பிரபந்தம்லாம் மாறிவிடும். அது அவர்களுக்கு உயிராவது ராணி திரும்பி இருக்கின்றவர் கைக்கு போயிடுது. ஆகையினால மற்றவர் கைக்கு வரல, அந்த பண்டிகை மரங்கள் வரல. அப்ப பாடசாலைகள் தோற்றுவிக்கல அவர்களுக்கு. நம்ம முன்னோர்கள் செய்த தவம் நமக்கு வழி வழியாக வந்தது. இந்த தமிழர்களுடைய சொத்து 12 திருமுறைகள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு உயிர்கள் ஜனிக்க வேண்டுமே ஆனால் அதுக்கு நட்சத்திரம் 27, ராசிகள் 12. நாம இறைவன் திருவடியில நீங்கா இடத்துக்கு உய வேண்டுமே ஆனால் 12 திருமுறை ஆசிரியர்கள் அருளியவர்கள் 27 பேர், 12 திருமுறைகள், 12 ராசிகள். இதன் வழி நாம் இருந்தால் ஆசிரியர் நல்ல நல்ல அதை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே செய்யும். எல்லாத்துக்கும் திருமுறையில இடம் இருக்கு. என்னென்ன குறை நிலைகளோ அத்தனைக்கும் திருமுறையில இடம் இருக்கு. வகுப்புல ஒவ்வொன்றாக நாம் செல்வோம். பேச வேண்டியது இந்த பண்டிகை கற்றுக்கொண்டால் என்னென்ன விதமான நாம் நிலையெல்லாம் அடைவோம் என்பதை மிக தெளிவா அடியார்களுக்கு புரியும் வண்ணமாக சொல்லி வரலாம். எத்தனை கற்பதுங்கிறது பெருசு, அது எவ்வாறு எடுத்து உரைக்க வேண்டும்ங்கிறது ஒரு முறையே உண்டு. அதுவே மிக கைதேர்தான் நம்முடைய அந்த வகையிலே மிக சிறப்பாக இந்த ஒரு சிறப்பான ஒரு நன்னாள் தான் நம்ம சொல்றோம். பல இடங்களில் திருமுறை வகுப்பு அப்படின்னு கேட்பாங்க. அது காற்றோட போயிடும். இது என்னமோ திருவருள் வந்து இங்கே இசை நிகழ்ச்சி கேட்கும் போது தோன்றிய வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் மேலாகி 6 மாதங்களுக்கு மேலாகி அதுக்கு 100 வடிவமும் 80% நிறைவாயிடுது. அந்த 100 வடிவமே நம்மளுடைய ஞான சம்பந்தம் வடிவமைத்து கொண்டிருந்தார். நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு பண்ணுக்கும் உரிய சண்டத்தை போல வரக்கூடிய அன்பர்கள் சொல்ல ரொம்ப எளிமை, மிக எளிமையா சொல்லிய வண்ணம் சொன்னால். ஏன்னா நல்லிசை ஞான சம்பந்தம் நாவின் காரையும் சொல்லியவே சொல்லி ஏற்றுக்கப்பாங்க. அவங்க சொல்லல, பின்னால் வந்த சுந்தரன் சொல்ற. அந்த வகையில் நாமும் அதை சொல்லி வந்தனே சொன்னோம்னா, சாதாரண ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு தேனோட சேர்ந்து கலந்தா எவ்வளவு மருந்து வேணாலும் சாப்பிடலாம்ல. அதுபோல இந்த அருமருந்தாகிய திருமுறை மருந்தை இசையோடு கலந்து தேனோடு கலந்து உண்ணும் வகையாக இறைவன் நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். வருகை தந்துள்ள எனக்கு 60 வயதாட்டு நான் பாடுவேனா அப்படின்னு கேட்காதீங்க, பாடுவீங்க. எனக்கு இப்போதான் 4 வயதாது, என்னால் பாட முடியுமா? பாடலாம். ஏன்னா 3 வயது குழந்தை பாடின தேவாரத்தை பாராயணம் செய்து 2 ஈராண்டு சுமையான பெற்று இந்த நேரம் அடுக்கும்போது நமக்கு என்ன இறைவன் எழுதப்பட்டிருக்கோ நிச்சயமா நடக்கும். இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது போல நம்மளுடைய வினையை அறுப்பதற்கு இந்த பண்டிகை பாமாலை முறையாக கற்றுக்கொண்டு எல்லோரும் உயிர்வடைவோம் என்ற வகையிலே இந்த சம்பிரதாயத்துக்காக மூவர் முதலிகள் அருள் செய்த முதல் திருப்பதிகளை சொல்ல சொல்ல வாங்கி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை வரையறை செய்து கொள்வோம்.
பாதம் போற்றி ஊழிமலி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருத்தாள் போற்றி. சுரங்கத்திலே ஒரு சிறு அறிவுரை என்னன்னா, தேவாலயத்துல குறிலா பாடணும், நெடிலா பாடணும், அப்பதான் சுவைக்கும். சாம்பார் அற்புதமா இருக்குது, சாதம் வேகாம இருந்தா